அதனுடைய 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாரத்தோடு கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டவர்களா இருக்கலாம். இந்த நாளிலும் உங்க காரியத்தை கர்த்தர் மேல வைத்து நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில தேவன் இயற்கைக்கும் மேற்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். எனக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், மனம் கசந்து போயிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அதே நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எந்த காரியமானாலும் ஆண்டுடைய சமூகத்துல வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் இன்னும் நடக்கவே இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கவே இல்லை. என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள்ல ஆண்டவரே எனக்கு பணம் தேவைப்படுகிறது, என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. என் வீட்டு காரியங்கள்ல எனக்கு அதிகமாய் பணம் தேவைப்படுகிறது, என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஒரு காரியத்தை நான் செய்ய நினைக்கிறேன், அது எனக்கு வாய்க்கவே இல்லை. இப்படி நிறைய காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துல வைத்து நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வம். அவர் உங்களை தள்ளாட ஒரு நாளும் விடுவதே இல்லை. நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக அதிக பாரத்தோடு கூட அதிக வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, உங்களுடைய இருதய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சில காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், சில காரியங்கள் உங்களை பிரச்சனைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கலாம், சில காரியங்கள் உங்களை அழ வைத்து கொண்டிருக்கலாம், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லாம இருக்கலாம். என்ன காரியமானாலும் அதை கர்த்தருடைய பாதத்துல வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஏன் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க ஏன் பாரப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீங்க? உங்க பாரத்தை நீக்குகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவரிடத்திலே நீங்கள் அதை இறக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எத்தனையோ வருடமா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ வருடமா இந்த காரியத்தை நினைச்சு நான் ஆண்டவரிடத்துல அழுதுகிட்டு இருக்கிறேன். இன்னும் இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்க புலம்பல கர்த்தர் பார்க்கிறார், உங்க வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். இந்த வசனத்தை விசுவாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. என்ன பாரமானாலும் அது ஆண்டவரிடத்துல நீங்க வச்சு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா உங்களை ஆதரிப்பாரு, உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார். எந்த காரியமானாலும் அது வெற்றியாய் ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி வைப்பார். சொந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாய் உங்க பாரத்தை எல்லாம் நீக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று வேதம் சொல்லப்பட்டது போல எத்தனையோ பாரங்களை நான் சுமந்திருக்கிறேன். என்னால முடியலப்பா, நான் இனி என்ன செய்வது? என்னால சுமக்க கூட முடியாத பாரங்கள் என் தலைக்கு மேலா நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னால சுமக்க முடியல, இந்த பாடை என்னால சுமக்க முடியல, இந்த கடன் காரியங்களை என்னால சுமக்க முடியல, நான் என்ன செய்வது? எனக்கு ஒரு வழி திறக்க மாட்டீங்களா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.